நாமக்கல் மாவட்டத்தில் வறுமையால் வாடும் விசைத்தறி தொழிலாளர்களை ஏமாற்றி கிட்னியை விற்பனை செய்த சம்பவத்தில் முதற்கட்டமாக திமுக எம்எல்ஏவிற்கு சொந்தமானதாக சொல்லப்படும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மீதான புகார்களின் அடிப்படையில் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதியிலிருந்து சிறுநீரக கொடையாளிகள் தொடர்பான விண்ணப்பங்கள் மற்றும் கோப்புகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் மனித உறுப்பு மாற்று சட்டம் 1994க்கு முரணாக சான்றுகள் பெறப்பட்டதும், தவறான முறையில் சான்றுகளை சமர்ப்பித்து பணத்திற்காக தரகர்கள் மூலம் உறுப்புகளை பெற்று மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதும் தெரியவந்தது. மேலும் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்த டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் மூலம் சில ஆவணங்கள் முறைகேடாக தயார் செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. எங்கோ யாரோ செய்த குற்றம் என இதை கடந்திட முடியாது. திமுக எம்எல்ஏ உட்பட பல முக்கிய புள்ளிகளின் பெயர்கள் இதில் அடிபடுகிறது. வெறும் கிட்னி திருட்டு மட்டும்தானா, அல்லது இன்னும் என்னென்ன உறுப்புகளை இப்படி ஏமாற்றி திருடி தின்றிருக்கிறார்கள் என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டியுள்ளது.